நீ எல்லாரும் அங்க பாத்தீங்களா? சாமியார் சொன்ன மாதிரி அம்மன் கிட்ட இருந்து பூஜாக்கு சக்தி கிடைக்குது. என்னாச்சு உனக்கு? உன் தலையில ஒரு முடிய கூட காணோம். உன் மூஞ்சி, நீ எடுத்துட்டு வந்திய ஒரு புக், அதனால வந்ததானே. இந்த தலையோட நான் எப்படி ஸ்கூலுக்கு போறது? எப்படி நான் வெளிய தலை காட்டுறது? இப்ப எனக்கு முடி வளருமா வளராதான்னு கூட தெரியல எனக்கு. அனுஷ்கா, ஹேமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன அதுக்குள்ள Dress மாத்தி போட்டுக்கிட்டீங்க? பூஜா, நல்லா பாரு, நாங்க ஒண்ணு Dress மாத்தி போட்டுக்கல, எங்க உடம்பே மாறி போயிருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்க உடம்பு அனுஷ்காவோட உடம்பு, நான் இருக்கிறது ஹேமாவோட உடம்புல. அந்த பேயி எங்க ரெண்டு பேரோட தலையும் பிச்சு உடம்ப மாத்தி வச்சிருச்சு. எங்க வீட்டுக்கு நான் உடம்பு இல்லாம போனா எங்க அம்மா என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிடுவாங்க. இங்க பாரு, எனக்கு பழைய உடம்பு வேணும். எங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். ஓஹோ, நாங்க போய் சாமியார் கூட்டிட்டு வரதுக்குள்ள பேய் இவ்ளோ வேலை பண்ணி வச்சிருக்குதா? சாமி சாமி, நீங்க தான் சாமி எங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும். நாங்க பண்ண தப்புல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்களை குணப்படுத்திடுறேன். சந்தோஷமா இருக்குது. நல்ல வேளை எங்க மொட்டை தலையோட திரியணுமோன்னு கவலைப்பட்டேன். இந்த சாமியாரோட தயவால என் தலைமுடி பழைய மாதிரி வந்துருச்சு. சாமி, எங்களுடைய உடம்புல அந்த பேய் தலையை மாத்தி வச்சிருச்சு. எனக்கு என் உடம்பு வேணும். நீங்க தான் சாமி எங்களுக்கு உதவி பண்ணணும். என் உடம்பு எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கும் என் உடம்பு கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. சாமி, அந்த பேய் எங்களை மேல இருந்து தூக்கி போட்டதுல எங்க இடுப்பு எலும்பே உடைஞ்சு போச்சு. எங்களால எந்திரிச்சு நிக்கவே முடியல. ரொம்ப வலிக்குது. நீங்க தான் சாமி எங்களை குணப்படுத்தணும். அப்பா, இப்பதான் வலி பரவாயில்ல. இப்பதான் எந்திரிச்சு நிக்கவே முடியுது. எங்களுக்கு நல்லாயிடுச்சு. உடம்பு நல்லாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. எங்க என்னால இன்ச்சு நடக்க முடியாம போயிடுமோன்னு கவலைப்பட்டேன். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சாமி. சாமி, எங்க எல்லாரையும் சரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சாமி. ஆனா எங்க எல்லாருக்கும் அந்த பேயை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அந்த பேய் திரும்பி வந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. நீங்க தான் எங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். அந்த பேய் கண்டிப்பா திரும்ப வரும். திரும்ப வந்து உங்க எல்லாரையும் அழிக்க பாக்கும். ஏன்னா அதோட சக்தி வாய்ந்த இந்த புஸ்தகத்தை நீங்க எரிக்க பாத்திருக்கீங்க. அதனால உங்களை அது கண்டிப்பா பழிவாங்க வரும். இது திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம அதை அழிக்க தயாரா இருக்கணும். அதனால அம்மனை பூஜை பண்ணி அம்மனுடைய சக்தி உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படி அம்மனுடைய சக்தி உங்க எல்லாருக்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பேயை அழிச்சிடலாம். அதுக்கு நீங்க எல்லாருமே எனக்கு உதவி செய்யணும். இந்த புஸ்தகத்தை சாதாரணமாலாம் எரிக்க முடியாது. இதை நம்ம அம்மன் சன்னதியில கொண்டு போய் அந்த தெய்வத்தோட உதவியாலதான் இந்த புஸ்தகத்தை எரிக்க முடியும். சீக்கிரம் அம்மன் சன்னதிக்கு வாங்க, நம்ம உடனடியாக பூஜையை தொடங்கலாம். இங்க பாருங்க குழந்தைங்களா, இது சக்தி வாய்ந்த இந்த அம்மனுடைய துணி. இத முதல்ல நீங்க எடுத்து உடுத்திக்கோங்க. நடக்க போற இந்த சூர சம்ஹாரத்துல இந்த தெய்வத்தோட அருள் பெற்று நீங்க தான் வெற்றி அடைய போறீங்க. இந்த அம்மனுடைய துணி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பேயால உங்களை நெருங்க முடியாது. இது இருக்கு பாத்தீங்களா, இந்த புஸ்தகத்துக்கு மேல இருக்கிறது அம்பாளுடைய சக்தி வாய்ந்த மாலை. இந்த புஸ்தகத்தை நடுவுல வச்சு நீங்க 3 பேரும் கை கோர்த்து நிக்கணும். நான் சொல்ற மந்திரத்தை நீங்க சொல்லணும். அப்பதான் அந்த பேயால அந்த புஸ்தகத்தை நெருங்க முடியாது. சீக்கிரம் நான் சொன்னதெல்லாம் நடக்கட்டும். மஞ்சள் துணி எடுத்து போட்டுக்கிட்டோம். அந்த பேயை அழிக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே தயாரா இருக்கோம் சாமி. எங்க உயிரை பணிய வச்சாச்சு அந்த பேயை நாங்க அழிச்சிருவோம். அந்த பேயை இப்படியே விட்டா இந்த உலகத்தையே அழிச்சிரும் தானே. அதனால அந்த பேயை விட்டு வைக்க கூடாது சாமி. சாமி, நாங்க 3 பேரும் இந்த புஸ்தகத்தை சுத்தி நின்னுக்கிறோம். நீங்க சொன்ன அந்த மந்திரத்தை நாங்க உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். நடக்க போற இந்த சூர சம்ஹாரத்துல அந்த பேய் ஜெயிக்குதா இல்ல நம்ம ஜெயிக்கிறோமான்னு பாத்துடலாம். சரி குழந்தைங்களா, பூஜை ஆரம்பிச்சிடலாம். நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்து அம்மன் முன்னாடி வந்து நில்லுங்க. அம்பாலே உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுப்பா. இங்க பாத்துக்கோங்க, என்ன ஆனாலும் சரி இந்த புஸ்தகத்தை அந்த பேயை நெருங்க விடக்கூடாது. சாமியார் சொல்லி கொடுத்த மந்திரத்தை விடாம உச்சரிச்சுட்டே இருக்கணும். அதனால மந்திரத்தை சொல்றது விட்டுப்படாதீங்க. நான் சொல்றது புரியுதால? விடு ஐஷா, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. நாங்க எப்படி மந்திரம் சொல்றோம்ன்றத மட்டும் பாரு. யாரும் அங்க பாத்தீங்களா? சாமியார் சொன்ன மாதிரி அம்மன் கிட்ட இருந்து பூஜாக்கு சக்தி கிடைக்குது. சாமி, எனக்கும் அந்த பேயை அழிக்கிறதுக்கு தேவையான சக்தியை கொடுங்க. அம்மன் சாமி, நீங்க இருக்கிற தைரியத்துலதான் நாங்க இந்த போராட்டத்துல இறங்குறோம். நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க கொடுக்குற சக்தியை வச்சு அந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தப்பு என் மேலதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எந்த தப்பும் பண்ணல. நான் ஆரம்பிச்சு வச்சதை நானே முடிச்சு வைக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் சாமி. அந்த பேயை இப்படியே விட்டு வச்சா எல்லாருக்கும் பிரச்சனை தான். நீங்க கொடுக்குற சக்தியை வச்சு சீக்கிரமா அந்த பேயை அழிச்சிடணும். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே.
குழந்தைங்களா, அம்பாள் கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான சக்தி எல்லாம் அவ கொடுத்திருக்கா. அந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பேய் இங்க வந்துரும். நீங்க எல்லாரும் யுத்தத்துக்கு தயாரா தானே இருக்கீங்க? நாங்க யுத்தத்துக்கு தயாரா தான் சாமி இருக்கோம். எங்க உயிரை கொடுத்தாச்சும் அந்த தீய சக்தியை நாங்க அழிச்சு காட்டுவோம். இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. தூக்க கிட்ஸ்னா சும்மாவா? அம்மனோட அருள் எங்களுக்கு இருக்கும்போது அந்த பேய் அழிக்கிறது எங்களுக்கு சப்ப மேட்ரு. என்னுடைய சக்தி, என்னுடைய உயிர். பாருங்க, பேய் வந்துருச்சு. எல்லாரும் தயாரா இருங்க. என்னுடைய சக்தி, என்னுடைய தீய சக்தி. ஏன் என்னால என் புத்தகத்தை நெருங்க முடியல? அங்க பாருல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்மனோட சக்தியோட ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட போய் பஞ்சாயத்து முடிச்சிட்டு வந்து இந்த புத்தகத்தை எடுத்துக்கோ. போ முதல்ல அவங்கள முடிச்சிட்டு வா. போ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா தானே இருக்கீங்க? சட்டப்பட்டு சொல்லி முடிச்சு விடுங்க. முதல்ல ஏன் சக்திக்கு நீ பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா உன்னுடைய புத்தகத்தை எடு பார்க்கலாம். உன்னை அழிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண விஷயம். என் சக்திக்கு முன்னாடி உங்களுடைய சக்தி எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. இந்தா வாங்கிக்கோ. எங்கேயே நீ அழிக்க பாக்குற? அப்படிதான் விழுந்துட்டியா? விழு. இரு, அடுத்தது நான் வரேங்க. இந்த தடவை உங்களுடைய சக்தி என்ன ஒண்ணும் பண்ணாது. ஓஹோ, என்ன அழிக்கிறதுக்கு நீ டிராகன் அனுப்பியா? இப்ப நான் என்ன அனுப்புறேன்னு பாரு. என்னுடைய சக்தியால ஒண்ணும் பண்ண முடியல. என்னுடைய சக்தி தோத்துக்கிட்டே இருக்குது. இரு, நான் உன்னை அக்னி வளையத்துல சுத்து போடுறேன். அதுல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்கலாம். நம்ம நெருப்பு வளையம் விட்டா இந்த பேய் மழை வர வச்சு அந்த நெருப்பு அணைச்சிருச்சா? இப்ப என்னுடைய சக்திய பாரு. என் தலையதானே நீ மொட்டடிச்ச. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எரியுது. எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த அம்மன் சன்னதியில இருக்கிறதுனாலதான் என்னுடைய சக்தி செயலிழந்து போச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு துர்காஷ்டமி கிடையாது. துர்காஷ்டமி அன்னைக்குதான் நம்மளுக்கு பவர் அதிகமா இருக்கும். அதனால நம்ம இன்னும் இங்க இருக்க வேண்டாம். இவங்க எல்லாரையும் துர்காஷ்டமி அன்னைக்கு வந்து பாத்துப்போம். சாதாரண இந்த நாயால என்ன என்ன பண்ண முடியும்? இதால என் கிட்டையே நெருங்க முடியாது. இது சாதாரண நாய் தானே. என்னது சாதாரண நாயா? இரு இப்ப அந்த சாதாரண நாய் என்னவா மாற போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு சாதாரண நாய் என்ன இப்படி மாறி இருக்குது? ஒரு நாய் எப்படி புலியா மாறிச்சு? இந்த புலி கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்க முடியும்? இத பார்த்தா சாதாரண புலி மாதிரி தெரியலையே. இது ஐயப்பன் மேல உட்கார்ந்துருப்பாரு அந்த புலி மாதிரி இருக்கே இது. இந்த தெய்வ சக்தி இருக்கிற புலி கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மளால தப்பிக்கவே முடியாது. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். என்னுடைய சக்தியை வச்சு இந்த தெய்வ சக்தியை என்னால ஜெயிக்க முடியல. வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு.
இன்னைக்கு வேணா என்ன நீங்க அழிக்கலாம், ஆனா அந்த புஸ்தகத்துல என்னுடைய உயிர் இருக்கு. கண்டிப்பா இன்னொரு நாள் நான் திரும்ப வருவேன். ஓஹோ அப்படியா? உன்னுடைய உயிர் அந்த புத்தகத்துல இருக்கா? டைகர் சீக்கிரமா போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா. உன் புத்தகத்தை உன் கூட சேர்த்து எரிச்சிட்டா உன்னோட உயிர் போயிடும்ல, அப்ப உன்னால திரும்ப வர முடியாது தானே? டைகர் சீக்கிரம் போ, அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா, அதையும் சேர்த்து எரிச்சிடலாம். வேண்டாம் வேண்டாம், எரியுது எரியுது. என் புத்தகத்தையும் சேர்த்து எரிச்சிடாதீங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன அழிச்சிடாதீங்க, என்ன அழிச்சிடாதீங்க. சொன்னா கேளுங்க, இதை விட்டுடுங்க. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே